நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது எல்லா மாநில கட்சிகளும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸோட பாஜகவோட கூட்டணி வைப்பார்கள். ஏன்னா பிரதமராக வாய்ப்பு யாருக்கு இருக்காது, திமுக தலைவர்களுக்கும் கிடையாது அதிமுக தலைவர்களுக்கும் கிடையாது, தேசிய கட்சி வைப்பாங்க. மாநில தேர்தல் என்று வருகின்ற பொழுது முடிஞ்ச அளவு தேசிய கட்சிகளை கொஞ்சம் குறைச்சி சீட்டு கொடுப்பாங்க, அல்லது இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்கன்னு வைங்களேன். இவர் அப்படியே தலைகீழ போறாரு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அடுத்த பிரதமரை நாங்கள் தான் தீர்மானிப்போம் சொல்லிட்டு பாஜக கழட்டி விட்டார். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமியால அடுத்த பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குதா? ஆனா சட்டமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது திருப்பி நீங்க யாரோட போய் நிக்கிறீங்க? பாஜக. அப்போ நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு ஸ்ட்ராங்கா டவுட் எனக்கு என்னன்னா, அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதிமுகவோடு பயணித்தவர்களை உள்ள வச்சிருக்கணும், கூட்டணியில் சேர்க்கணும். இல்ல இந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர்களை உள்ள வச்சிருக்கணும். இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டு சட்டமன்ற தேர்தலில் கூட கூட்டணி வைக்காமல் போயிருக்கலாம். அதுவும் இல்ல, இவர் எல்லாமே தலைகீழாக பண்ணுகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை கலத்தி விடுறார், சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட சேர்றாரு. திமுகவின் பேச்சை கேட்டுத்தான் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேரும் திமுகவின் பேச்சை கேட்டுத்தான் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக வாக்களிச்சாங்களா? டிடிவி தினகரன் திமுக பேச்சை கேட்டுத்தான் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களை வெளியில எடுத்துட்டு வந்தாரா? சரி, திமுக பேச்ச கேட்டுதான் திருப்பி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாரா? பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது திமுக பக்கம் யார் போய் நின்றா? நீங்க பேசுமா எம்எல்ஏ ஓபிஎஸ் எம்எல்ஏ யார் பக்கம் நின்றாங்க? அதிமுக பக்கம் நின்றாங்க. அவங்க வெளியேறி திமுக பேச்ச கேட்டுதான் வெளியேறினது. அதை விட ஜனநாயக படுகொலை. அவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை செஞ்சார்ல, அவர் மீது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? திருப்பி சேர்த்துக்கிட்டாங்களே, ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? சரி, அன்னைக்கு 4.5 வருஷம் ஆட்சியை நடத்துறதுக்கு அவருடைய ஆதரவு தானே தேவையா இருந்துச்சு. அவருடைய ஆதரவு இல்லை என்றால் நீங்கள் ஆட்சி நடத்தியிருக்க முடியுமா? இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சோன்னு அவர் வெளில அனுப்பிட்டீங்க. துரோகம்ங்கிற வார்த்தை எழுதுனீங்கன்னா சார், அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். சூரியனை பார்த்து ஏதோ ஒண்ணு குலைக்கிற மாதிரி திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரை பார்த்து சொன்னார். சசிகலா அம்மையாருக்கு உங்களுக்கு முரண் இருக்கலாம், அது வேற. அவங்க தானே யார் அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் காலில் விழுந்தா நீங்க வாழ்த்துக்கள் வாங்கினீங்களா, ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? நீங்க அவரை வெளியில அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆதரவுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் நீங்க ஆட்சி நடத்துனீங்க. அப்புறம் அவரை வெளியில அனுப்புனீங்க. பாமக கூட்டணியால தான் நீங்க 9 தொகுதிகளை வெற்றி பெற்றீங்க. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த இடைத்தேர்தல் நடந்த போது 9 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு பாமகவுடைய வாக்கு காரணம். அதன் பிறகு பாமக இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 10.5 விழுக்காடு. அதை முடிஞ்சு போன கதை பேசாதீங்கிறீங்க. இலைய பொருள பந்தியில இலைய பொருள் அதுக்குள்ள சாப்பாடு பந்திய பொருள் அதுக்குள்ள இலை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றாருங்கிறீங்க. நீங்க வரிசையா தேமுதிக உங்களோட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தது தேமுதிக மட்டும்தான். நீங்க எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு உறுதி கொடுத்துட்டு எந்த தேர்தல்னு உறுதி கொடுக்கல சார். அதையே எப்ப சொன்னாரு? முதல்ல என்ன சொன்னாரு சார்? கார்த்திகேயன் சார் முதல்ல என்ன சொன்னாரு? நாங்க அப்படி எந்த உத்தரவாதமும் கொடுக்கவே இல்லைனாரு. ராஜ்யசபா சீட்டு நாங்க சொல்லவே இல்லைன்னாரு. எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று எல்.கே. சுதீஷ் சொன்ன பிறகு என்ன சொன்னார்? ஒத்துக்கிட்டாரு. நாங்க இருக்கு பட் சொன்னோம், ஆனா எந்த தேர்தல்னு சொல்லவில்லை என்றார். இன்னைக்கு தேமுதிக வெளில வராங்க.